இன்னைக்கு பீக்வீன் சேனலில் சங்ககிரி மிளகாய் கறி நம்ம செய்யலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துருக்கு. அதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு. அப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைக்கக்கூடாது, இடித்து வச்சுக்கணும். வரமிளகாய் ஒரு 7-8 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், விதையை எடுத்துட்டு. கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இதுக்கு தேவையானது. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் சூடு ஏறினோடனே இந்த மல்லி, ஜீரகம், மிளகு எடுத்துருக்குறோம்ல, இதை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இது போடாமையும் நாம் அந்த சங்ககிரி சிக்கன் கறி செய்யலாம். ஆனால் இது போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இது ஆப்ஷனல் தான். நான் போடணுன்னா பிரியப்பட்டால் போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை நல்லா வாசம் வர வரையில் நல்லா வறுக்கணும். இது வறுபடுறதுல அந்த டேஸ்ட் வரும். நல்லா கரிஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் பார்த்து அடுப்பை நிதானமாக வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு. அது நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருகவும் கூடாது, இந்த அளவு வரணும். இது வறுத்துக்கலாம். இது போட்டால் நல்லா சிக்கன் சாப்பிட நல்ல ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த சிக்கன் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும், ஹெல்த்தியும் கூட. அந்த சிக்கனுக்கு தேவையான நல்லெண்ணெயை விட்டுறலாம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். வேறு ஆயில் விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. அடுப்பு ஆனில் தான் இருக்குது, நல்லா ஹையில் இருக்குது. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல ஃபஸ்ட்டு வெங்காயம் இடித்து வச்சுருக்குறோம். அரைக்கக்கூடாது, இடித்து வச்சுருக்குறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது அந்த இடித்து வச்ச ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. இதில் சின்ன வெங்காயத்தை தான் யூஸ் பண்ணணும், அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது நாட்டு சின்ன வெங்காயமாக இருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டை ஒரு கட்டி பூண்டு, இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு, அந்த இஞ்சியும் இடித்து தான் வச்சுருக்கணும். இது பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இடித்து அதையும் இதோடு சேர்த்து பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு எண்ணெயில் அப்படியே வதக்கலாம். இப்போது வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை விதையை எடுத்துகிட்டு போடணும். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நம்ம எந்த மெத்தடில் சொல்கிறோமோ அதே அளவு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வதக்கிக்கலாம். ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அடிப்பிடிக்கும், தேஞ்சு போயிடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு கண்ணாடி பதம் அளவு வந்துடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், சைடு பிடிக்கும். ஏன்னா வெங்காயத்தினோட பசையெல்லாம் கொஞ்சம் சைடு பிடிக்கும். இப்போ அந்த சிக்கனை எடுத்து உள்ள போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா அப்பப்போ இது கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். சிக்கனில் இருக்கிற தண்ணி வரும் வரையிலும் கொஞ்சம் நிதானமாக அடுப்பை வச்சு கிளறி விட்டுக்கலாம், அடுப்பை கம்மியாக வச்சு. இது மிளகாயோட எசன்ஸ்லேயே இந்த சிக்கனை செய்யலாம். நாம் இந்த வாசம், இந்த சுவையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வேணுங்கிறதுக்காக அந்த பொடியை நம்ம அரைக்கிறோம், அவ்வளோதான். அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே வரணும், அடி பிடிக்காமல். இப்போ இதுக்கு தேவையான, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை சேர்த்துக்கலாம். அப்பப்போ இதை கிளறி கொடுக்கணும்.
நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து அந்த வெங்காயம், பூண்டு இதோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா பிடிச்சி வணங்கட்டும். இப்போ அந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மிளகு, ஜீரகம், மல்லி இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆனால் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்க. அதையும் அதில் கொட்டிக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. இது 1 2 திப்பியாக இருந்தால் ஓகே. அதுதான் நல்லாயிருக்கும். போட்டு கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு இடையில எசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. இல்லை எசன்ஸ் வேண்டாம், ரொம்ப ட்ரையாக வேணும், கிரேவி பதம் வேண்டாம் அப்படின்னா தண்ணி அது சிக்கன் வேகிற அளவுக்கு விட்டால் போதுமானது. இப்போ வந்து நான் இதில் எசன்ஸ் எடுக்க போகிறேன். எசன்ஸ் எடுத்து காமிக்க போகிறேன். அதுக்காக தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் கூட தண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வரப்ப உங்களுக்கு எடுக்கும்போது தான் எசன்ஸ் வந்து நல்லா திக்னஸாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா சிக்கனை எல்லாம் முழுகி வர அளவுக்கு தண்ணி விடணும். அப்போ தான் நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து நீங்கள் மூடி எடுத்து கிளறி கொடுக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கும், ஓரங்கள்லாம் பிடிக்கும். நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விடணும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அப்பப்போ கிளறி கொடுங்க. நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் எசன்ஸ் எடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, இரும்பல் வருது அப்படின்னா, இல்லை ஹெல்த்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு இந்த எசன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் சுண்டி வரப்போ இதை எடுத்து இதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் கலந்து சாப்பிட்டா, எதிர்ப்பு சக்தியே இல்லாதவங்க கூட இதை சாப்பிடும்போது நல்லா பிரிஸ்காக ஆயிடுவாங்க. அப்போது அந்த காலங்கள்லாம் வந்து எலும்பு உடைஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி எசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தாங்கன்னா எலும்பே கூடி வருமா. அவ்வளோ ஹெல்த்தி ஆகிடுவாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. போனு மூட்டுக்கெல்லாம் வந்து இந்த எசன்ஸ் தான் நல்ல எனர்ஜி. இப்போ வெந்த உடனே இப்போ ஒரு தேங்காய் வந்து பால் தேங்காயாக எடுக்கணும். நல்லா முத்தி போன தேங்காய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இளநியோட தேங்காயும் யூஸ் பண்ணக்கூடாது. பால் தேங்காயை நல்லா கீரலாக ரொம்ப சின்ன பீஸாக வெட்டக்கூடாது. நீல வாக்கில் வெட்டி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அது வெட்டி நல்லா கீத்தாக வெட்டி அதில் கலந்துடணும். அதாவது சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இது போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த எசன்ஸ் இறங்கட்டும். இது சிக்கனோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பால் தேங்காய் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். வேறு நீங்கள் முத்தின காயும் போடக்கூடாது, இளநீர் காயும் போடக்கூடாது. இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் நல்லா அது எசன்ஸ் பிடிச்சிரும் தேங்காயில். அந்த தேங்காய் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டால் அது வெந்துடும். இதுக்கு நீங்கள் மல்லி போட்டாலும் போடலாம், போடலைனாலும் ஆப்ஷனல். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துறது தான். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இது சாப்பாட்டுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் சிக்கன் இது ரசம் சாதத்தோடு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். தொட்டுக்கு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாதத்தோட சிக்கன் தயாராகிடுச்சு. இது ஒரு வாழை இலையில் வச்சு பரிமாறி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாய்க்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக நல்லா ஆவி பறக்க சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.